வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சீந்தில் கொடி சொல்லுவாங்க. இந்த செடியை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதோட தன்மையே பல ஆண்டு காலம் ஆனாலும் இதை அழிக்க முடியாத ஒரு தன்மை கொண்டது. இந்த மாதிரியே மனிதனோட ஆற்றலும் உயிரும் ரொம்ப நீண்ட காலம் வாழணுன்றது தான் எல்லோரும் எனக்கோட ஆசை. ஆனால் இது நம்ம யாருமே பயன்படுத்துறது இல்லை. இந்த சீந்தல் கொடின்றது அறுக்கப்பட்டு துண்டான நிலையில் இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டே வாங்க, அப்படியே பாருங்கள், மேலே வரைய போயிட்டு துடுத்துருக்கு. ஆனால் இங்கே அறுத்து விட்டுருந்தாலும் அது திரும்ப என்ன ஆகுதுன்னா, அது உயிரை துடிக்கணுன்றதுக்காக இன்னும் மண்ணுக்குள்ளேயே போல அப்படியே ஒரு செடியை பிடிச்சி நிற்குது, மல்லிச்செடியை. இதோட ஆற்றல் என்னன்னு சொன்னால், இதோட இலையை நம்ம இலையோ இந்த தண்டு பகுதி எல்லாமே பயன்படக்கூடியது தான். ஆக்சுவலி உங்களுக்கு பச்சையாக கிடைக்கலனாலும் நாட்டு மருந்து கடையில் இதோட வத்தலாக கிடைக்கும். அதை பொடி பண்ணி மிக்சியில் அடித்து பொடி பண்ணி நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி கஷாயம் மாதிரி சிறு கசப்பாக தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட விஷ காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அதாவது இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய பவர் உண்டு. இது எதை தேடி போதோ இந்த மாதிரி ஆகாயத்தை நோக்கி வளர்ந்து ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், மனிதனோட ஆற்றல் அதிகரிக்கும். அந்த இம்யூனிட்டி பவர் சொல்லுவாங்க, இம்யூனிட்டி பூஸ்ட். வேக்சின்லாம் போடும்போது குழந்தைங்களுக்கு போடுறோம் இல்லையா, இம்யூனிட்டி பூஸ்ட் போடணும், குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி மூலிகை இது. நோய் எதுவுமே வரத்துக்கு முன்னாடி அந்த நோயை வரவிடாமல் தடுத்து மனிதனோட ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் இது எல்லாருமே நீங்கள் கஷாயமாக வச்சு கம்பல்சரி டெய்லி ஒரு வேளை காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஏதாவது ஒரு வேலையில் சாப்பிட்லாம். இல்லைனா நாட்டு மருந்து கடையில் சீந்தில் கொடியோட மாத்திரை கூட விற்கும். டேப்லெட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பொடியாக சாப்பிட முடியாதவங்களுக்கு அது நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு அந்த மாத்திரை மாதிரி சீந்தில் மாத்திரை கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது 2 மாத்திரை, ஒரு நாளைக்கு 2 மாத்திரை போட்டால் போதும். அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். இது எப்படி வளர்ச்சி அடையுதோ அது மாதிரி வாழலாம். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு 100 வருஷம் தான் வாழணும், 60 வருஷம் தான் வாழணும், 50 வருஷம் தான் வாழணும்னு ஏதாவது வேதங்களில் குறிப்பிட்டிருக்கா? இத்தனை ஆண்டு காலம் தான் வாழணும்னு ஏதாவது ஒரு வேதங்களில் குறிப்பிடப்படலை. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த உடலை சதைச்சி தீய பழக்கங்களால் போய் கெட்ட பழக்கங்களால் போய் இந்த உடலை சதைச்சி நம்ம அழிச்சிக்கிறோம். அழிச்சிட்டு எத்தனை வருஷம் வாழ போகிறோன்றதே யாராலையுமே நிர்ணயிக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த உயிர் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உணவே மருந்தே உணவு என்ற இதில் ஆரோக்கியமாக எல்லோரும் உணவை நம்ம கண்டிப்பாக நைட்டு 7 மணிக்கு மேலே யாரும் சாப்பிடாதீங்க. 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க, எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய டிவி, ஆன்மீகமும் மூலிகையும் சார்ந்த டிவி. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நான் மூலிகை சம்மந்தமாகவும் ஆன்மீக சம்மந்தமாகவும் உங்களுக்கு வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருங்க.